திருப்பூர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பழக்கமான தெரிஞ்ச ஊர். கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது அந்த ஊரில் கிராஸ் பண்ணி போயிருப்போம், இல்லை வேலை பார்த்துருப்போம். ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது நம்ம அங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு ஊர். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஊரை டார்கெட் பண்ணி தான் 6 மாதத்துக்கு ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம் அந்த மாதிரிலாம். பட் இன்றைக்கி ஒரு புதுசாக திரும்பவும் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம திருப்பூரில் மகளிர் குழுன்ற பேரில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு 7 to 10 கோடி வரைக்கும் ஒரு லேடி மக்கள் பணத்தை ஏமாற்றிருக்காங்க. அது மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவரமாக பார்க்க போகிறோம். திருப்பூர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகம். வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, சிறுக சிறுக சேமித்து வைக்கிறவங்க, இவங்க தான் அதிகம். அவங்களுக்கு தான் கனவுகளும் அதிகமாக இருக்கும். நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம பசங்களை பெரிய இடத்துக்கு கட்டி கொடுக்கணும், பெரிய வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். ஏதோ ஒரு ஊர்லேருந்து நம்ம வெளியூர்லேருந்து பிழைக்க வந்திருப்போம். குடும்பமே வேலைக்கு போவோம். 4 பேர்னா 4 பேருமே வேலைக்கு போவாங்க. பசங்க கூட ஒரு சில குடும்பங்கள் கஷ்டத்தினால படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்புவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் திருப்பூர். உழைப்பாளிகளும் அதிகம், சேமிப்பு பண்ணுறவங்களும் அதிகம், பெரும் முதலாளிகளும் அதிகம். ஸோ அது ஒரு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க டார்கெட் பண்ணுற ஊரே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பூர் மாதிரி இருக்கிற மாவட்டங்கள் தான். ஏன்னா என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்தாலும் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு அவங்க அன்னைக்கு உண்டான கூலியை சம்பாரிச்சிருவாங்க. அதுலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து மிச்சம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு 5000, 10,000, மாதம் ஒரு 20,000, அந்த மாதிரி குடும்பமே சேர்ந்து மிச்சம் பண்ணுற காசை டார்கெட் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்கேமர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கிற, நம்ம குடும்பத்தோட ஒன்றா இருக்கிற ஆட்கள் தான் நம்மளை ஏமாத்துறாங்க. வெளி ஆட்கள் யாருமே நம்மளை ஏமாத்துறது இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை கொண்டு வருவாங்க. அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குதுன்னு நம்மளை சொல்லி நம்மக்கிட்ட எதையாவது ஒரு நான் அதை பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறவங்களே நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். மக்கள் நாம தான் உஷாராக இருக்கணும். அப்படிப்பட்ட நடந்த இந்த பிரச்சனை தான் மகளிர் குழுன்ற பேரில் இப்போ ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் வசிக்கிற சுகன்யான்றவங்க பார்த்திங்கன்னா மதுரை, பிறப்பிடம் மதுரை. அங்கிருந்து இவங்க திருப்பூருக்கு வராங்க. திருப்பூருக்கு கடந்த 12 வருஷமாக வெள்ளியங்காடுன்ற பகுதியில் வசிக்கிறாங்க. இங்கே தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கணவர் பெயர் விஜயகுமார். ஸோ இவங்க 2 பேருமே அந்த ஏரியாவிலே தங்குறாங்க, வேலை பார்க்குறாங்க. கூடவே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் ஒரு நல்ல மதிப்பு அவங்களுக்கு கிடைக்குது. நல்ல சகஜமாக பழகிறாங்க. ஸோ கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் பேமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுலேருந்து எனக்கு வட்டி நிறையா வருது. மகளிர் குழுவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் பேமெண்ட் கொடுக்குறோம். ஸோ நிறைய இடங்களில் பிளாக் மணி நாங்கள் தான் ரொட்டேஷன் பண்ணுறோம். ஹோல்சேலில் எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் ஹோல்சேலாக வாங்கி இன்னொரு இடத்துக்கு கை மாற்றி விடுறோம். அது மூலிமா கிடைக்கிற கமிஷன்ஸ் எங்களுக்கு வருது. பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஆப் லோன் இருக்குல்ல, அந்த ஆப் லோனுக்கு இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. இவங்க சைடில் இருக்கிற ஆட்கள் தான் பணம் கொடுத்து அது மூலிமா கிடைக்கிற வட்டியை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் இவங்க விட்டுருக்காங்க. அது மூலிமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்பி, ஓ அப்படியா, எவ்வளோ வருது, எவ்வளோ பேமெண்ட் போடுறீங்க, எவ்வளோ கமிஷன்ஸ் வருதுன்னு கேட்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் எல்லாம் சொல்லி 5000 ரூபா போட்டால் மேற்கொண்டு 2000 ரூபா கொடுப்பாங்க. வாரம் 2000 வரும். அந்த 5000 ரூபா அங்கேயே இருக்கும், வட்டி மட்டும் உங்களுக்கு வரும். அப்போது 50000 போட்டால் எவ்வளோ, 1 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ, அவங்களுக்கு பிளானுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து 1000 ரூபாயிலிருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் 50 லட்ச ரூபா வரைக்கும் தனிநபர் மூலிமா 50 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேமெண்ட் அங்கேருந்து வாங்கலாம், வாங்குறவங்களுக்கு இங்கே கொடுக்குறது, இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது, இப்படி எல்லாம் சொல்லி இந்த ஒரு 1.5 வருஷம் சமாளிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு திரும்ப பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசி அந்த ஒரு 6 மாதமாக பார்த்திங்கன்னா யாருக்குமே பணம் கொடுக்காததுக்கு காரணம் சொல்லி எலெக்ஷன்ற காரணத்தை சொல்லி அவங்க அதை நிறுத்தி வைக்கிறாங்க. எலெக்ஷனுக்குனால பணம் எங்களால் ரொட்டேஷன் பண்ண முடியல, இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பணம் வரல. ஸோ மக்கள் ரொம்ப கோவப்பட்டு அவங்க இதுக்கு மேலே இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க போய் அங்கே அவங்கள அணுகி போய் கேட்கும்போது அவங்க முன்னும் பின்னுமா பதில் சொல்ல, பணம் வந்துடும், நாளைக்கு வந்துடும், இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த 6 மாத காலமாக திரும்பவும் அவங்க அதே பண்ணும்போது மக்கள் பார்த்திங்கன்னா உஷாராயிடுறாங்க. அவங்க போய் காவல் நிலையத்தை அணுகிறாங்க. கடந்த ஜூன் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாகுது. தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது. ஆனாலும் விசாரணை அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இல்லை. அவங்க எங்ககிட்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலன்னு மக்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவோட பேர் சசிகுமார். சசிகுமார் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில்
அவங்க சொந்த ஊரும் மதுரை தான். இவங்க எல்லாருமே ஒன்றா மதுரையிலேருந்து வந்தவங்க தான். மதுரையில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்றைக்கு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சதோ அவங்க அப்பா வந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க இல்லை, அந்த ஊர்லேயே இல்லை. அவங்க அப்பா இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. இவங்க என்னை வெளியில் விடுங்க, நான் வந்து உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் காவல் நிலையத்தில் அவங்கள வெளியில் விடுற ஐடியாவும் இல்லை. பட் எவ்வளவோ அவங்கள வந்து விசாரணை நடத்தியும் இன்னும் அவங்க வந்து வாயை திறக்கலை, பேமெண்ட் வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதை சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சாதாரண பெண்மணி இவ்வளவு பேர்த்த ஏமாற்றி, இவ்வளவு கோடிகளை ஏமாற்றி பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கும். மக்கள் நமக்கு எங்கே போச்சு அறிவு. ஸோ நாம் தான் தெளிவாகிக்கணும். கட்டுக்கதைகள் எவ்வளவோ சொல்லலாம், நம்புறது நாம் தான் நம்பணும். எது உண்மை, எது பொய், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம படித்தவங்க இந்த காலத்தில் இத்தனை பேர் இருக்கும்போதுமே நம்ம ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில் வந்துடணும்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். அதுக்காக இந்த மாதிரி ஆட்கள், ஃப்ராடு பண்ணுற ஆட்கள் ஈஸியாக நம்மளை ஏமாற்றி இங்கே இவ்வளோ வட்டி வருது, அங்கே இவ்வளோ வட்டி வருது, உங்கள் பணத்தை கொடுங்க, ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துறேன், வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்துறேன். நானும் நிறைய ஏமாந்துருக்கேங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய ஏமாந்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கிரிப்டோ கரன்சின்ற பேரில் MLM கான்செப்ட்டில் போய் ஒரு 18 லட்ச ரூபாய் நானும் ஏமாந்தேன். இதே மாதிரி வட்டி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வார வட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எங்ககிட்டயே காசு கேட்டு திருப்பூர், இதே திருப்பூர், அவங்க பேர் கூட காஞ்சனா, பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட நெருங்கிய நண்பர் அவங்க, கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக அவங்களை எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி தான் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, நான் வட்டி வரவு, அவங்களும் மகளிர் குழுவில் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வரவு செலவெல்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோ 10,000 ரூபாயில் ஆரம்பிச்சது 20,000 ஆகி 30,000 ஆகி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வாரம் வட்டி தரேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை. என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் ஒரு பாடம், அவ்வளோதான். பட் திருப்பூர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 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 இந்த மாதிரி ஏமாத்த கும்பல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே யாராவது ஏதாவது வந்து கட்டுக்கதைகள் சொல்கிறாங்கன்னா உடனே காவல் நிலையத்துக்கு போங்க, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் என்ன தான் இந்த உலகத்தில் இந்த நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க, ஒரு கற்பழிப்பு நடத்திட்டீங்க, ஒரு யாராவது ஒரு அருவாள் எடுத்து போய் வெட்டிட்டீங்க, ஒரு கொலை முயற்சி, அந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அதிகம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி திருட்டு கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சீட்டிங் பண்ணுற ஒரு சின்ன கேஸ் ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கேஸும் அவங்களால எடுக்கவும் முடியாது. நீங்கள் ஒரு 1000 ரூபா ஏமாத்தினாலும் அந்த ஏமாத்த கேஸ் தான், 1 கோடி ரூபா ஏமாத்தினாலும் ஏமாத்தல் கேஸ் தான், நீங்கள் 10 கோடி ரூபா ஏமாத்தினாலும் ஏமாத்தல் கேஸ் தான். ஸோ அது ஒரு சீட்டிங் கேஸாக தான் பதிவு பண்ணுவாங்க, ஏமாத்தல் கேஸாக தான் பதிவு பண்ணி அவங்க அதுக்கு விசாரணை நடத்துவாங்க. அவ்வளோதான். உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதை உடனே அந்த மாதிரி பண்ணுறதுக்கான கேஸ் கிடையாது. சீக்கிரமாக அவங்களுக்கு பெயில் கிடச்சிரும், வெளியில் வந்துடுவாங்க. அதனால் மக்கள் இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் பதட்டமாகி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் என் பொண்ணுக்காக வச்சுருந்தேன், என் பையனுக்காக வச்சுருந்தேன், என் நகையை வச்சு கொடுத்தேன், வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்தேன், கார் புக்கை வச்சு கொடுத்தேன், இந்த மாதிரி என் மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி நாம் சொல்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு, வட்டிக்காக ஆசைப்பட்டு நம்ம தொலைச்சிட்டு அவங்களை கேட்குறதுன்றது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துருக்கணும். அப்படி இல்லையா ஒரு சின்னதாக ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கணும். நம்ம பெருசாக ஆசைப்பட்டுட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை நாமளே இது திட்டிக்கிறதோ, இல்லைனா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் காரணத்தை சொல்லி உங்களால் தான் எங்கனால தான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மாதிரி வேலைகளில் இறங்காமல், பணத்தை ஏமாறாமல், குடும்பத்தோடு சேர்ந்து சம்பாதிக்கிற ஊர் நம்ம ஊர் திருப்பூர். நானும் திருப்பூர்காரன் தான். இன்றைக்கி நான் இருக்கிற ஊர் வேறு இருந்தாலும் நான் திருப்பூரில் தான் இருந்தேன், திருப்பூரில் தான் பிழைச்சேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். எவ்வளவோ நானும் திருப்பூரில் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் நான் இன்றைக்கி அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்து நம் எண்ணங்களும் செயல்களும் நல்லா வச்சு நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அந்த 10 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வழியில் பாருங்கள். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, பேங்க்கில் போடுங்க, வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி மகளிர் குழு, அந்த மாதிரி மகளிர் குழு நல்லது தான், பட் அந்த மாதிரி பொய் சொல்கிற அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்ஸு, மற்ற வந்து வட்டி அதிகமாக தரேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போயிட்டு ஏமாறாமல் இனிமேல் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களோட விடைபெறுறேன். நன்றி.